ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு சக்சஸ் ரூல்ஸ். நான் உங்கள் கார்த்தி. நீங்க மிசோகி சடங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மிசோகி சடங்கை ஜப்பானியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா செய்வாங்க. வருஷத்துல ஒரு தடவை செய்யற இந்த சடங்கை அடுத்த 364 நாட்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இவங்க காலம் காலமா நம்புறாங்க. சரி, இந்த சடங்குக்கும் பணக்காரன் ஆகுறதுக்கும் என்னடா சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமில்ல, நாம எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை புனித தலங்களுக்கு போய் குளிச்சுட்டு வர்றோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு குழுவா சேர்ந்து நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறாங்க. இப்படி குளிக்கிறது மூலமா இனி அவங்க செய்யற செயல்களில் தெளிவும் இதுவரை அவங்க சுமந்த பல கஷ்டங்கள் எல்லாருமே மறையறதாகவும் இவங்க அதிகமா நம்புறாங்க. சரி, பணக்காரனாகிறதுக்கும் இந்த சடங்குக்கும் என்னதான் தொடர்பு? இந்த சடங்கை எப்படி அவங்க ஒரு முறை பண்றது மூலமா அதோட பலனை வருடம் முழுமைக்கும் அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 15 வழிகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை கத்துக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில பணக்காரனாகிறதுக்கான தெளிவுன்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா உங்களோட டைமை ரொம்ப குறுகிய காலத்துல சரியா பயன்படுத்துறது மூலமா எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, டோன்ட் ஹெல்ப் எனிஒன், ஹெல்ப் யுவர் செல்ஃப். நீங்க மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க சுயநலமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நாமே உதவி பண்ணிக்கிறது தான் இங்க ரொம்பவே முக்கியமானது. இங்க தங்களை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருமே செல்ஃபிஷா தான் பெரும்பாலும் இருந்திருக்காங்க. பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக ஒரு செயலை செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி நமக்கு போதுமான ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க போய் யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே நீச்சல் தெரியாதப்ப நீங்க போய் நீர்ல மூழ்கிட்டு இருக்கிற யாரை காப்பாத்துவீங்க? உங்களால எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படியே காப்பாற்ற நினைச்சா கண்டிப்பா நீங்களும் நீர்ல அப்படியே மூழ்கிட வேண்டியதுதான். பணக்காரன் ஆகணும், அதுக்காக தான் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒரு சுயநலவாதிகள் தான். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீங்க மட்டும் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கணும்? உங்களுக்கே எதுவும் தெரியாது, நீங்களே ஒரு கத்துக்குட்டி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நீங்க உங்க மேலதான கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறைஞ்ச நேரத்துல நம்ம மேல கவனம் செலுத்துறப்பதான் பணக்காரனாக முடியுமே தவிர மற்றவங்களுக்கு உதவி பண்றேன் அவங்களும் வாழணும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா நீங்க ஏழையாவே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். நம்பர் 2, டோன்ட் டெல் எனிஒன், ஒர்க் வென் நோ ஒன் இஸ் லுக்கிங். மற்றவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு இங்க எந்த அவசியமுமே இல்லை. ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி புரிய வைக்கிறதுக்காக நீங்க உங்களோட வேலைகளை சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கருத்தும் உங்க கருத்தும் வேறுபடுமே தவிர கண்டிப்பா ஒரு நாளும் ஒத்து போகாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தியே எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்ல கண்டிப்பா நினைப்பாங்க. எல்லாருமே உங்களை தான் பாக்குறாங்கன்னு நீங்க நினைச்சா அது கண்டிப்பா உங்களோட முட்டாள்தனம். இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கனவு, உங்களுடைய குறிக்கோள். ஸோ அதை அடையிற எல்லா சக்தியுமே உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி பணக்காரனா நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணது நீங்க தானே தவிர மற்றவங்க கிடையாது. ஸோ ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா யாருமே உங்களை பணக்காரனா பார்க்கணும்னு கண்டிப்பா ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுயநல உலகத்துல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சுயநலமா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இனிமேலாவது நீங்க செல்ஃபிஷா இருப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, யூ ஹேவ் லேர்ன்டு எனஃப், நவ் டூ. பணக்காரன் ஆகணும்னா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? நாம் தேவைக்கு அதிகமாக ஆல்ரெடி நிறையாவே கற்றுக்கிட்டாச்சு. இது நாம் செயல்படுறதுக்கான நேரம். அதாவது பணக்காரனாக நீங்கள் செயலில் இறங்குறதுக்கான நேரம். எவ்வளவு நாளாக தான் தியரியாவே படிப்பீங்க? ப்ராக்டிக்கலாக நம்ம வேலையை செஞ்சாதான் நம்ம எதை சரியாவோ இல்லை தப்பாவோ செய்கிறோன்னு நம்மளுக்கு புரிய வரும். இன்னைக்கு தேதிக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறையாவே வளர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான தகவல்கள் அப்படிங்கிறது மூளைக்கு மூளை அதிகமாகவே கொட்டி கிடக்கு. இது மூலமா நம்மளால நிறைய விஷயங்களை கத்துக்கிற முடியும். ஆனா கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்து முடிச்சதும் அடுத்த வீடியோவை பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? இல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பயன்படுத்துறது மூலமா உங்களால ஏதாவது பயனை அடைய முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பலனை நம்மளால அடைய முடியும். அதே மாதிரி தான் நீங்க உங்களோட வாழ்க்கையில கத்துக்கிற விஷயங்களை அன்றாட வாழ்க்கை முறையில கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த உலகத்துல பாதி மக்கள் 80 முதல் 90% கத்துக்கிறதுக்காகவும் 10% அதை செஞ்சு பார்க்கறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. ஆனா ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் எல்லாருமே 90% செஞ்சு பார்க்கறதுக்காகவும் கத்துக்கிறதுக்கு 10% மட்டுமே பயன்படுத்துறாங்க. இதனாலதான் இவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. அதே மாதிரி இதனாலதான் இவங்க பணக்காரரா மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம 100% அடிச்சு சொல்லலாம்.
ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஏதோ ஒரு திட்டத்தை கையில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டதை நடைமுறையில் செயல்படுத்தினாலே போதும். அண்ட் இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு குறுக்கு வழி. அடுத்ததா நம்பர் 4, யூ டோன்ட் டிசர்வ் வாட் டு யூ டிசர்வ்டு, யூ கெட் வாட் யூ கான்ட் குவர். நாம் எப்பயுமே நமக்கு தகுதியான விஷயங்களை நம்ம தேடிக்கிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம எதில் முயற்சி செய்கிறோமோ அதைத்தான் நாம் அடையிறோம். ஆனால் தகுதியான விஷயங்களுக்காக நம்ம முயற்சி செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் அதையும் அடைய முடியும். அண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே சுலபமாக இருக்கிறது இல்லை. மேடும் பள்ளமும் இல்லாத ரோடு மாதிரியான வாழ்க்கையை நம்மளால கற்பனை மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எடுத்ததுமே எல்லாமே செல்வத்தோடையும் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் கண்டிப்பாக பரம்பரையாக செல்வ செழிப்போடு இருக்கிற குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கணும். பட் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அமைஞ்சிடுறது கிடையாது. ஆனால் அதே சமயம் அதுக்கான முயற்சியோடு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால பணக்காரனாக மாற முடியும். அடுத்ததா நம்பர் 5, மேக் யுவர் செல்ஃப் ரிச் ஃபர்ஸ்ட் தென் ஃபிகர் அவுட் எவ்ரிதிங் எல்ஸ். நாம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த உலகம் முழுசாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அண்ட் வசதியான வீடு, கார், தங்க நகைகள் கூட வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்னு கூட நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது எது? இது எல்லாம் செய்ய உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன? பணம் தானே அதுக்கான பதிலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பணக்காரராக மாறிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால் அடைய முடியும் இல்லையா? அண்ட் சந்தேகமே வேண்டாம், பணக்காரராக மாறுறது தான் முதல் படி. ஸோ முதல்ல பணக்காரனாக மாறுங்க, மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கிக்கலாம். நம்பர் 6, டூ இட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இங்கே நம்மள சில பேர் எதுவுமே செய்கிறதே இல்லை. ஏன்னா நமக்காக யாராவது வந்து நமக்கான கதவை திறந்து வைப்பாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் கசப்பான உண்மை என்னன்னா யாருமே உங்களுக்கு உதவணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் நமக்கு உதவி பண்ணணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் சில நேரங்களில் நாம் சில வேலைகளை பல மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறோம். நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்னு நமக்கு நாமளே எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிறோம். ஆனால் இதை செஞ்சியான ஒருத்தர் கேட்கும்போது தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதே சமயம் நமக்கு ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடும் பற்றும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் 15 அல்லது 20 நிமிஷங்கள்லேயே முடிக்க முடியும். அண்ட் இப்படி மற்றவங்க எனக்காக உதவி பண்ணுவாங்க, இல்லை ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஒரு வேலை செய்வீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்காக நீங்கள் தான் உங்களை முன்தள்ளணுமே தவிர யாரோட உதவியும் கிடைக்கும்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களோட வேலை இல்லை. அடுத்ததா நம்பர் 7, disappear for 6 months and work on only one thing. ஒரு 6 மாதம் இந்த உலகத்திட்ட இருந்து விலகி ஒரே ஒரு விஷயத்தை செய்யறது மூலமா உங்களால் பணக்காரனாக மாறிட முடியும். நாம எந்த ஒரு விஷயத்தையே நம்ம தொடர்ந்து செய்யறப்ப அதுல நாம மாஸ்டர் ஆகுறோம். அண்ட் உதாரணத்துக்கு டான்ஸை தொடர்ந்து ஆடுறவங்களை நாம ஏன் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்றோம்? ஏன்னா அவங்க அந்த டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிற எல்லா வித்தையுமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷனான உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்மளால தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நீங்கள் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கையில் பணத்தை கொட்டுறதுக்கான வழியாக இருக்கணும். ஆனால் இந்த 6 மாதம் கமிட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னையவே நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, எந்த மாதிரி கண்டென்ட் மக்களுக்கு தர்றது, எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையுமே 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி யோசித்ததோட விளைவு தான் இந்த சேனல். ஆனால் அந்த 6 மாதத்தில் நீங்கள் தனிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அண்ட் தனிமையில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தனிமை தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழி. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சாக போகிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் வாழ்றதுலேயே இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்யுங்க. இப்படி நான் சொன்ன இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக கம்மியான நேரத்தில் உங்களால் பணக்காரனாக மாறிட முடியும். நம்பர் 8, லான்ச் இட் அக்லி. இங்கே பிரச்சனை என்னன்னா மக்கள் எல்லாருமே தங்களோட முதல் அடியையும் இன்னொருத்தவங்களோட கடைசி அடியையும் ஒப்பிடுறாங்க. ஆனால் இது ரெண்டுக்குமே மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்லேயே அதை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட முடியாது. ஆனால் அதே விஷயத்தை தொடர்ந்து செய்யற ஒரு கைத்தேர்ந்த நபரோட உங்களை ஒப்பிடக்கூடாது. உதாரணமா நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களோட கண்டென்ட் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுவே ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிற ஒருத்தரோட கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். ஸோ உங்களை வேற ஒருத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறத நீங்க எப்பவுமே செய்யக்கூடாது. அண்ட் அவரோட கடைசி அடியும் உங்களோட முதல் அடியும் கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் பிகினரா இருந்தவங்க தான். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு மட்டும் செஞ்சு முடிங்க. அண்ட் அதில் வர்ற தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி உங்களோட செயல்களை நீங்கள் மேம்படுத்திட்டே போங்க. நம்பர் 9, எவ்ரி டைம் யூ ஃபீல் லைக் குவைட்டிங் பிக்சர் யுவர் ஹேட்டர்ஸ் லாஃபிங்.
நீங்கள் எப்போதாவது நீங்கள் செய்கிற வேலைகளை இதோட விட்டுறலாம்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு முறை தோணும் போதும் உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு மிகவும் ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு உங்களை பற்றின எண்ணத்தை தவறுன்னு காட்டுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அண்ட் அவங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு சராசரி மனுஷன் தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. ஸோ நம்மளை பார்க்குற மாதிரியே மற்றவங்களும் நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீங்கள் 30 வயசுக்குள்ளே நான் கோடீஸ்வரனாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அதை செஞ்சு காட்டினதுக்கு அப்புறமும் சில விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதாக வரும். இப்படி விமர்சனங்களை நீங்கள் சந்திக்கிறப்ப தான் நீங்கள் முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை விட்டுடலாம் இல்லை செய்ய வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சிரிக்க தயாராக இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அடுத்ததா நம்பர் 10, ஃபீலிங் ஸ்டக் இஸ் எ சிக்னல் தட் யூ ஹேவ் ஸ்டாப்டு க்ரோவிங். என்ன முடிவு செய்கிறதுன்னு தெரியாமல் உங்களோட மூளை அடுத்த வேலையை செய்ய மனமில்லாத மாதிரி உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த உணர்ச்சி உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அண்ட் இப்போ உங்களுக்கு செய்ய அதிகமான விஷயங்கள் இருந்தால் எதை முதல்ல செய்யணும்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு குழப்பமோ கவலையோ வருத்தமோ ஒரு துளி கூட வராது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத போது நீங்கள் ரொம்ப கவலையாக உணருவீங்க. அப்படி உங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே உங்களை நகர விட மாட்டேது. ஒரே இடத்துலையே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தா அந்த தருணத்தில் இருந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி உணர்வுகளில் இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடணுமே தவிர அந்த உணர்வுகளுக்குள்ளே மூழ்கிடக்கூடாது. அண்ட் அப்படி அந்த உணர்வுகளில் இருந்து நீங்கள் வெளிவரணும்னா நீங்கள் புத்தகம் வாசிக்கலாம். நம்பர் 11, ஸ்டாப் லையிங் டு யுவர் செல்ஃப் ஆர் டு அதர் பீப்புள். உங்ககிட்ட நீங்கள் எப்போயுமே போய் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லலை அப்படிங்கிறதுனால அது நடக்கலைன்னு ஆயிராது. அண்ட் நீங்கள் உண்மைகளை மறைக்க பெரிய பெரிய விளைவுகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் சில பேர் இங்கே பொய்களுக்குள்ளேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் உங்ககிட்ட உண்மைகளை மட்டும்தான் சொல்லணும். நம்பர் 12, டோன்ட் எய்ம் டு பி பெஸ்ட், எய்ம் டு பி யுவர் செல்ஃப். இந்த ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எப்படி நீங்கள் உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாதோ அதே மாதிரி எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. எப்பவுமே நீங்களாவே இருங்க. அண்ட் எல்லாருமே சிறந்தவங்களாக இருக்கணும்னு தான் இங்கே ஆசைப்படுறாங்க. ஆனால் பெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போது நியாயப்படி பார்த்தா மற்றவங்க எல்லாருமே லூசர்ஸ் தானே. யாராலையுமே உங்களோட போட்டி போட முடியாது. நீங்கள் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கவும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களோட விளையாட்டை விளையாட தான் போகிறீங்க. நம்பர் 13, ஜூம்ட் இன் இஸ் எ ட்ராஜடி, ஜூம்ட் அவுட் இஸ் எ காமெடி. உங்களோட வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்தா அது ரொம்ப ஆழமாகவும் குழப்பமாகவும் உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் இதுவே மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே அவங்க பண்ண தப்புக்காக கோபமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் உத்து நோக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் அதனால தான் வாழ்க்கையோட நேர்மறைகளை பார்க்கணும்னாலோ இல்லை நேர்மறையாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாலோ எதையுமே ஆழமாக யோசித்து பார்க்காதீங்க. நம்பர் 14, மூவ் ஒன் பீஸ் அட் எ டைம், டோன்ட் ட்ரை டு ஜம்ப் ஸ்டெப்ஸ். ஒரு நேரத்தில் ஒரு செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போ நீங்கள் செஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் உங்களோட காய்களை யோசித்து ஒன்றொன்னா எடுத்து வைப்பீங்க. ஆனால் அப்போ ஏதோ ஒரு தந்திரமான நகர்வு அந்த விளையாட்டை திருப்பி போட்டுரும். அண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். ஒரே இலக்கை நோக்கி மெதுவாக ஒரே நேரத்தில் ஒரே ஒரு செயலை செஞ்சாலே போதும். அண்ட் எல்லா வேலையுமே நான் ஒரே நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக மொத்தமாக எதையுமே செய்யாமல் போக வேண்டியது தான். நம்பர் 15, யூ நோ லாங்கர் ஃபைட் வித் அதர்ஸ், யூ ஆர் நவ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூ. நீங்கள் உங்களை யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காம இருந்தாலே நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் யாரோடையும் இங்கே போட்டி போட்டு சாதிக்கணும்னு பிறக்கலை. உங்களோட வாழ்க்கையை உங்களோட கண்ணோட்டத்தில் உங்கள் எண்ணப்படி நீங்கள் வாழ தான் போகிறீங்க. அண்ட் இது வீடியோவில் பார்த்த 15 வழிகளை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வருஷம் முழுமைக்கும் பின்பற்றினீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு குறுகிய காலத்தில் பணக்காரனாக மாறிட முடியும். அண்ட் இந்த 15 வழிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.